சுபா. சுபா. என்னங்க? பிள்ளைங்க கிளம்பிடுச்சா? சாப்பிட்டுட்டு இருக்காளுங்க. நீங்களும் வாங்க. இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம். ஏங்க? இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த அக்காவை பார்த்துட்டு சிசிடிவி கேமராக்கு அப்படியே சொல்லிட்டு போறேன். அதனால என்ன, சாப்பிட்டுக்கோங்க. லேட் ஆயிரும் சுபா. நான் ஆபீஸ்ல போய் ஏதாவது பாத்துக்கிறேன். மனசு வேற சரியே இல்ல. என்னாச்சு? நீ சொன்னதை கேட்டதுல இருந்து மண்டையில அதுவே ஓடிட்டு இருக்குமா. வண்டியடி அக்கா இங்க. அவளுக்கு அதானே வேலை. அவ நல்லா சாப்பிட்டாதான் பிரச்சனையே இல்லையே. நீங்க இவளை கூட்டிட்டு காருக்கு போங்க. நான் அவளை 2 வாய் சாப்பிட வச்சு அனுப்புறேன். சரிம்மா. சாரா வா போலாம். உங்க மிஸ் வேற இன்னைக்கு பார்க்க வரணும். எத்தனை வேலையை பார்க்க போறதோ தெரியல. சாரா, நீ வீட்டுல சொல்றது கேட்டு அக்கா பேச கேட்டு அம்மா பேச கேட்டு நடந்தீனாவே உன்னால எனக்கு பிரச்சனை இல்லை சாரா. வந்துட்டியா நீலா? பாரு சாரா, அக்கா அவளோட பேக் எல்லாம் அவளே எடுத்துட்டு வரா பாரு. ஏண்டி அந்த பேக் மாட்டினாதான் என்னடி கையிலேயே இழுத்துக்கிட்டு அலையறீங்க? அம்மா, பேக் மாட்டினா கழட்டி வைக்கணுமா? அத கையில ப்ராப்பரா தூக்கிட்டு போனாலும் பரவாயில்லையே, கால்ல எத்தி எத்தி நடக்க வேண்டியது. சரி சுபா, போதும். லேட் ஆகுது எனக்கு. நான் இன்னும் சாரா டீச்சரை வேற போய் பார்க்கணும். ஆமாமா, இன்னைக்கு வர சொல்லிருக்காங்கல மிஸ். ஆமா ஆமா, லேட் ஆகுது. சரி கிளம்புங்க. என்னம்மா, அப்பதான் லேட் ஆகுதுன்னு சொன்னார்ல. ஏய், காதுல வாங்குடி சொல்றத. யார் கூப்பிட்டாலும் போக கூடாது. அப்பா அம்மா 2 பேரை தவிர வேற யார் வந்து ஸ்கூல்ல உங்களை கூப்பிட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட போக கூடாது. நானும் அப்பாவோ இல்லாம வேற யாராவது உங்களை கூப்பிட வந்தாங்கன்னா பாஸ்வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. பாஸ்வேர்ட்னா என்னம்மா? பாஸ்வேர்ட்னு நீங்க கேட்கும்போது வந்திருக்கவங்க ரெட் கோட் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதுதான் பாஸ்வேர்டு. அவங்களோட நீங்க வரலாம். அப்படி இல்ல எனக்கு பாஸ்வேர்டு என்னன்னு தெரியல, எதுக்கு பாஸ்வேர்டு அப்படின்னா என்ன, இல்ல திருக்கபுருக்கான்னு முழிச்சுக்கிட்டு நின்னாலோ இந்த மாதிரிலாம் பண்ணினாங்கன்னா அவங்க உங்களை கூப்பிட வந்தவங்க இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா சொன்னாலும் மிஸ் கிட்ட எதுக்கும் எங்க பேரண்ட்டுக்கு கால் பண்ணி கேளுங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கால் பண்ணி மிஸ் கிட்ட வர சொல்லுங்க அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாதான் நீங்க அவங்களோட வரணும். முக்கியமா யாரும் தெரியாத பர்சனா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை நீங்க பார்த்ததே இல்ல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் கிட்ட சொல்லாம என்ன பண்ணக்கூடாது, காம்பவுண்ட விட்டு வெளியில வரக்கூடாது. ஓகேமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாமா? இல்ல நிலா, உன் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயத்த வேணா சொல்லு. ஆனா பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு, எனக்கு, அப்பாவுக்கு, சாராவுக்கு 4 பேரை தவிர வேற யாருக்கும் பாஸ்வேர்ட் தெரியக்கூடாது. ஓகே மம்மி. சரி போங்க, அப்பா வெயிட் பண்ணுவாரு. பாய் மம்மி. பாய் மா. பாய் சாரா, பாய் நிலா. கவனம். ஓகேமா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். யா, கம் இன். ஹலோ மிஸ், குட் மார்னிங். நான் சாராவோட அப்பா. வாங்க சார், நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன மிஸ் சொல்றீங்க? ஆமா, சாரா நாளுக்கு நாள் பண்ற அலும்பு தாங்க முடியல. அப்படி என்ன மிஸ் பண்ணனா? என்ன பண்ணனாலா? அவ எதுவுமே பண்ணல சார். நோ ரெஸ்பான்ஸ். அந்த கேர்ள் வந்து ரொம்ப இன்டிசிப்ளினா இருக்காங்க. படிக்கிறதெல்லாம் எப்படி படிக்கிறா மிஸ்? சார், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது இங்க முக்கியமே இல்லை சார். பொண்ணு முதல்ல டிசிப்ளினா இருக்கணும். அதுதான் முதல்ல கத்துக்கணும் ஸ்கூலுக்கு வந்து. அவ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா. அதெல்லாம் நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொன்னால் ஹோம்ஒர்க் எழுதிட்டே வர மாட்டேங்கிறா. ஏதாவது டெஸ்ட்டு படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் படிச்சுட்டே வர மாட்டேங்கிறா. எல்லாரும் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவ என்ன பண்ணுவா, இவ ஏதாவது ஏட்டிக்கு புட்டியாக பண்ணிக்கிட்டு இருப்பா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸை திறந்து உட்காந்து அப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிப்பா. லஞ்ச் பிரேக்கே முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடுவா. ஏன் சார் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் எந்த பதிலுமே சொல்லாமல் அழுத்தமாக உட்காந்துருப்பா. இது மட்டும் இல்லை, சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம கிளாஸில் ஒரு நோட்டை எடுங்க, இதை எழுதுங்க, இதை ரைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதுவுமே பண்ணுறது கிடையாது. சரி, நம்ம போர்டில் எழுதி போடுறதையாவது காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பிள்ளைங்களும் எழுதிட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவாள். இன்னும் சொல்லலாம் சார், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நான் ஒன்று தான் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு வர்றது படிப்பு கற்றுக்க தான், இல்லைன்னு சொல்லலை. அதை விட ரொம்ப முக்கியம் நல்ல பழக்க வழக்கம், ஒழுக்கமாக இருக்கணும் பிள்ளைங்க. எல்லாம் சேர்த்து கற்றுக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கு வராங்க. இப்போவே அவள் இப்படி இருந்தான்னா பெரிய பிள்ளைய ஆக ஆக ரொம்ப ரவுடி மாதிரி ஆகிடுவா. ஓகே மிஸ், நான் கண்டிக்கிறேன். இதுக்கு மேல சாரா எந்த தப்பும் பண்ண மாட்டா. அப்படி ஒருவேளை உங்க பேச்ச கேட்கல, அவ மதிக்காம நடந்துக்கிறா அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. நான் வேற போர்டிங் ஸ்கூல்ல போட்டு விட்டுறேன். சாரா, கேட்டுக்க நல்லா. நீ ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்கலனா உங்க அப்பா உன்னை போர்டிங் ஸ்கூல்ல போய் சேர்த்துருவாரு.
அப்புறம் நீ யாருமே இல்லாமல் தனியாக தான் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கணும் பார்த்துக்க. அழாத சாரா, நீ இனிமே சொல் பேச்சு கேட்கலன்னா தான் நான் அப்பா கிட்ட சொல்லுவேன். அப்பதான் அப்பா உன்னை போர்டிங் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. நீ சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா மிஸ் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டன்னா உனக்கு அந்த மாதிரி எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்காது. ஓகே சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புங்க. தேங்க்யூ மிஸ். ஓகே சார். அழாத சாரா. ருக்குமணி அக்கா, ருக்குமணி அக்கா வாங்கம்மா. அழாதீங்க ருக்குமணி அக்கா, அழுதீங்கன்னா இன்னும் கூட தலையை வலிக்கும். ருக்குமணி அக்கா எப்படி அப்படி விட்டீங்க? எந்நேரமும் கவனமா இருப்பீங்களே. அக்கா நீங்க எதுவும் பேச வேணாக்கா, மனசு கேட்கல, உங்களை பார்த்துட்டு போவோம் தான் வந்தேன். கழுத்துலலாம் ஒன்றும் அடி இல்லையேக்கா? கழுத்துலையும் காயம் இருக்குமா, வலி தாங்க முடியலம்மா. சே பாவுண்டி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடி பண்றது, எல்லாம் நேர காலத்தை தான் சொல்லணும். அக்கா உங்க கூட யாரும் இல்லையா? என் மையன் இருக்காம்மா, அவன் ஏதோ மாத்திரை வாங்க போறேன்னு போயிருக்கான். சரிக்கா, உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே நான் உங்களை வந்து பார்க்குறேன். எதை பற்றியும் யோசிக்காதீங்க, மனசை தளர விடாதீங்க. ஏதோ நமக்கு தலையோட வந்து தலைப்பாவோட போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்கக்கா. ஆமாம் இருக்குமணி அக்கா, ஏதோ கெட்ட நேரம் எப்படியோ கொண்டு போகிறத இப்படி கொண்டாந்து விட்டுருச்சுன்னு நினச்சிக்கோங்க. எனக்கு உங்கள் கூட இருந்து பார்க்கணும் தான் இருக்குது, ஆனால் பிள்ளைங்க வந்துடும் வீட்டுக்கு. நீ போ. நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன்க்கா. நீ சொன்னது எனக்கு சந்தோஷமா. போயிட்டு வரோங்க்கா. ருக்குமணி அக்கா உடம்ப பார்த்துக்கோங்க. சரிம்மா. பாவமா இருக்குடி பார்க்கவே. எப்படி இருந்த மனுஷி இப்படி அடிச்சு போட்டானுங்களே. சாலமன், சாலமன். அண்ணே வாங்கண்ணே. சாலமன், வீட்டுக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாண்ணே, நீங்க தான் எதுவும் பதில் சொல்லவே இல்லை, அதனால தான் நானும் விட்டுட்டேன். நீ முடிஞ்சா இன்னைக்கே போய் ஃபிட் பண்ணிருப்பா. அப்படி இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ள என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு ஃபிட் பண்ணிரு. சரிங்கண்ணே, பண்ணி கொடுத்துடலாம். எப்படிப்பா, எவ்வளவு செலவாகும்? உங்களுக்கு என்ன மாதிரி கேமரா வேணும்? புல்லட் கேமரானா ஒரு கேமரா 7000 வரும். 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம்னா 14000 வரும். அது என்னப்பா புல்லட் கேமரானா? அது எங்க வேணாலும் வச்சுக்கலானே, மழை வெயில் எல்லாம் தாங்கும். ஓ அப்படியா? வேற என்ன இருக்கு? வேறன்னு பார்த்தீங்கன்னா 3500 ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். அது ஒன்று போட்டிங்கன்னா 3500, 2 வைக்கணும்னா 7000 ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெளிப்படையாலாம் வைக்க முடியாது, கீழே தாழ்வாரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் பார்த்து வைக்கணும். அதுக்கு மேலே வந்து மழை ஏதாவது பட்டுச்சுன்னா கேமரா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிப்பா, அப்ப நீ அந்த புல்லட் கேமராவே வச்சிரு. சரிண்ணே, பண்ணி கொடுத்துருவோம். வீட்டுக்கு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருப்பா. சரிங்கண்ணே, அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? பார்த்துக்கலாண்ணே, முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். சரி சாலமன், அப்ப நான் கிளம்புறேன். வாங்கண்ணே. என்னடா வண்டியா பின்னாடியே வந்துருவாடா எங்க போனாலும். எனக்கு தெரியலண்ணே. சரிடா போ வரேன். இவளுங்க என்ன இங்கே நிற்கிறாளுங்க? ஓய் சீலா, சுபா, ஏய் வாடி வாடி. என்னடி பண்ணுறீங்க இங்கே? ருக்குமணி அக்காவை பார்க்க போனாண்டி, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? ஆமாடி, அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருச்சு. அப்படியா? ஆமாம், விஷயத்தை கேள்விப்பட்டேன் நான் கூட. என்னடி நல்லா இருக்காங்களா இப்போ? ரொம்ப அடியோ? பாவண்டி, ரொம்ப அடிதான். தலையெல்லாம் அவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க, கழுத்துலையும் காயமாண்டி. நம்ம ஊர்லேயும் இப்போலாம் இதெல்லாம் நடக்குது பத்தியா? கதவு இதெல்லாம் திறந்து போட்டுட்டு பேசாமல் கதை விட்டுட்ருப்போம். அப்பெல்லாம் ஒருத்தனும் வரக்கானா, இப்படி விடிய காத்தால வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு போயிருக்கானுங்க. அதான் பாருடி, அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்ல. நானும் நினைச்சேன் உன் காதுக்கு விஷயம் வந்திருக்குமே, நேரம் நீ அலசி ஆராய்ஞ்சிருப்பியே, ஆளை பிடிச்சிருப்பியேன்னு நினைச்சேன். கையில் மாட்டினானுவ, தொலைஞ்சானுவ 2 பேரும். அதான் தெரியுமே எனக்கு. சரி உட்காருங்கடி, போவோம். வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாடி, பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உட்காருங்க உட்காருங்க, போவோம். ம். என்னடி போலாமா? போலாம் போ.